லைன்ல இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. போன் ஸ்பீக்கர்ல போடு, ரன்பீரும் கேக்கட்டும்னு சொன்னாங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஆமா, போன் ஸ்பீக்கர்ல இருக்கு. ரன்பீர் இங்க தான் இருக்கான். சொல்லுங்க. சரி கேளுங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்பாவை நான் குடிக்க விடாம பண்ணுவேன்னு. அப்ப எனக்கு ஐடியாவே இல்ல நான் என்ன பண்ணலான்னு. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. தி ஐடியா ஆஃப் தி இயர். நான் உங்க அப்பாவோட பார்ட்டில காக்ரோச்சஸ் விட்டுட்டேன். என்ன காக்ரோச்? வேற என்ன பண்ண சொல்றேன்? அந்த அழையா விருந்தாளி வந்தப்ப உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள நான் எல்லா சரக்கையும் கீழே ஊத்திட்டேன். எல்லா பாட்டில்லையும் கலர் தண்ணியை ஃபில் பண்ணிட்டேன். அவங்க திரும்பவும் வந்துட்டு பாட்டில்ல இருந்த தண்ணியை எடுத்து சரக்குன்னு நினைச்சு குடிச்சாங்க. சரியான வேலை செஞ்சீங்க. நீங்க தான் சரியான ஜோடி. இந்த மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி, நீ பாராட்டினதெல்லாம் போதும். அவங்க மூடு தான் செம்ம ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த கூத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அதோட பார்ட்டி நின்னு போச்சு. அவங்க அப்பாவும் குடிக்கல. அம்மா, நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணது சீஃப்க்கு கண்டிப்பா பிடிச்சிருக்காது. அவர் ரொம்ப கோவப்பட்டிருப்பார்ல. அதனால என்ன? அவர் நல்லது பண்றத நான் உனக்கு எடுக்கல. அவரோட ஹெல்த்துக்காக தான் நான் பண்றேன். பிரிட்டி. சரி, நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. சீஃப் உங்களை பழி வாங்குறதுக்காக எது வேணாலும் செய்வாரு. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எழுதி வச்சுக்கோங்க. ஐயோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவர் எப்ப குடிய விடுறாரோ அது வரைக்கும் நான் விடுறதா இல்ல. நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். Thank you. ஓகே, நீங்க இப்ப போய் தூங்குங்க. இந்த ராத்திரி பெரிய ராத்திரி ஆயிடுச்சு. காலையில ஃபோன் பண்றேன். ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். டேக் கேர்மா. பை. என்னோட சந்தேகம் சரியா போச்சு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. இந்த பில்லோ தினமும் நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கு. அதுவும் தற்செயலா நடந்த மாதிரி இல்ல, வேணும்னே வச்ச மாதிரி இருக்கு. ரியா தான் இது நடுவுல வச்சிருக்கா. ஏன், எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரே ரூம்ல இருந்து கூட இப்படி பண்றானா? என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பாக்குறா. இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதனாலதான் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாளா? எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த ரூம்ல இருக்கவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது என்னோட ரூம் இல்ல. என்னோட ரூம் எதுன்னா ரன்பீரோட ரூம் தான். ஆனா அங்க பிராச்சி இருக்கா. அப்புறம் என்னால அந்த பிராச்சியை என்னைக்கும் என் அக்கான்னு ஏத்துக்கவே முடியாது. நான் இந்த உண்மையை எப்படி சொல்லுவேன்? நான் அவளை ரொம்ப வெறுக்கிறேன். நான் முழுக்க முழுக்க ரன்பீரை மட்டும் தான் காதலிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிராச்சி, இந்த வீடு, அப்புறம் இவன். நான் எத்தனை நாளைக்கு தான் நல்ல தங்கச்சியாவோ நல்ல பொண்டாட்டியாவோ நல்ல மருமகளாவோ ஆக்ட் பண்ண முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் சித்தார்த்துக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நான் அவனை ஹஸ்பண்டாவே ஏத்துக்கலன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவனும் கண்டிப்பா இதை சும்மா விட மாட்டான். Oh God, I'm in such a bad condition. ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்லப்பா. குடிச்சே நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். டேய் கட்டு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டடா. உனக்கு போதை ஏறி போச்சு. அப்படிலாம் இல்லப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிச்சேன். நான் தான் பார்த்தேனே நீ தான் எப்படி குடிச்சேன்னு. நீ மொடா குடிக்கார மாதிரில குடிச்ச. நீ யாருக்கிட்ட சொல்ற? அபிதான்ப்பா எனக்கு ஊத்தி கொடுத்தா. எனக்கு கணக்கே தெரியாது. என்னதான் சொல்லு. என்ன ஒரு பார்ட்டி அது. ரொம்ப சூப்பரா இருந்ததுல. ஃபுல் நைட் குடிச்சிருக்கலாம்ப்பா.
காக்ரோஜால தான் எல்லாமே கெட்டு போச்சு. அதுவா வந்துச்சு? அதை யாரோ புடிச்சு விட்டுருக்காங்கப்பா. இதை அண்ணி தான் வேணுட்டே செஞ்சிருக்காங்க. அட ஆமாப்பா, அதுவும் சரிதான். சரக்குக்கு பதில் தண்ணி வச்சாங்க பாரு, அது ரொம்பவே கொடுமையானதுப்பா. அபி அவனோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கானா? பிரக்யா அந்த பார்ட்டியை கெடுத்து விட்டுட்டாளா? அப்ப நானும் ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? நீ அண்ணிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உலகத்துல இருக்கிற எல்லா மனைவியும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அபிய நிறைய குடிக்க வேண்டாம்னு தடுத்தாங்க. அவங்க எதுக்காக இந்த ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அபியோட நல்லதுக்கு தானே. அட இதுல என்னப்பா ரிஸ்க் இருக்கு? அண்ணி சரக்கு எடுத்து ஊத்திட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அபிக்கு பயங்கரமா கோவம் வரும்னு, 2 பேருக்கும் சண்டையும் வரும்னு, வீட்டோட நிம்மதியும் கெட்டு போயிடும்னு. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சும் கூட அண்ணி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டை மட்டும் இல்ல, அவங்க புருஷனையும் நினைச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா நல்லதுக்காக தான் பண்ணாங்க. நான் அண்ணி சைடு தான். டேய் என்னடா சொல்ற? அவங்க மொத்த சரக்கும் கீழே ஊத்திட்டாங்கடா. நீ என்னமோ பெரிய யோகிய மாதிரி சரக்கு அடிக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நம்ம ஒரு வாட்டி மனுஷங்க கிட்ட நல்ல விதமா தெரிஞ்சோம்னா அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே குற்ற உணர்ச்சி ஏற்படும். அபியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. இதே மாதிரி என் பொண்டாட்டி பண்ணியிருந்தான்னா இப்ப நான் குடியவே விட்டுருப்பேன். அப்படியா தம்பி? உன் பொண்டாட்டி சொன்னா நீ சரக்கு விட்டுடுவியா? அப்ப அண்ணன் நான் சொன்னா சரக்கு நீ விட மாட்ட? சரி இப்ப நீ சொல்லு, நான் உனக்கு என்ன வேணும்? அண்ணன் தானே, உன் பெரிய அண்ணன் தானே. உன் பெரிய அண்ணன் நான் இப்ப சொல்றேன், குடியை விட்டுடுவ தானே? இன்னில இருந்து உன் குடியை நீ முழுசா நிறுத்துற. இன்னொரு தடவை நீ குடிக்கிறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பலார்னு ஒரு அற விடுவேன் நான், தெரிஞ்சுக்கோ. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கலான்னு சொன்னா அப்ப நீ என் கூட சரக்கு அடிப்பியா? உன் கூட சேர்ந்து குடிக்காம பக்கத்து வீட்டுக்கார கூட சேர்ந்து குடிக்க சொல்றியா? போடாது, நில்லு. பெரிய அண்ணன் கிட்டே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நில்றா. அண்ணனும் தம்பியும் சரியான பைத்தியக்காரனா நீங்க. விளங்கிரும். கட்டு, ஒரு நிமிஷம் இரேன், வரேன். கட்டு, நீ அபியோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் இல்ல? நான் அவனுடைய உயிர் நண்பன். அபி இந்த காலனிக்கு முத வரும்போது நான் மட்டும் தான் அவனுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேன், தெரியுமா? கௌரவங்கிற என் பேரை கட்டுன்னு அவன் மாத்திட்டான். இப்ப காலனி முழுக்க என்ன கட்டுன்னு தான் கூப்பிடுறாங்க. எனக்கு தெரியும், அபி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். எனக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸ பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா காப்பாத்துவ. ஐ திங்க் நாம அவனுக்கு சரக்கு வாங்கியே கொடுத்தாகணும். இல்லனா ராத்திரி முழுக்க தூங்க மாட்டாரு. அவருக்கு அந்த கோட்டா முடியலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சரக்கு அடிக்கலாம் கண்டிப்பா தூக்கமே வராது. அப்ப நாம அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும்ல? எஸ், கண்டிப்பா. சரக்கு கடை எங்க இருக்கு? சரக்கு கடையா? அதோ அங்க இருக்கு. போலாமா? வாங்க. இந்த சரக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? அட இது நம்ம ஊர் சரக்கு மேடம். 2 கிளாஸ் அடிச்சா போதும், 4 கிளாஸ் அடிச்ச மாதிரி இருக்கும். இல்லனா நீங்க காசை வாங்கிக்கோங்க. கட்டு, இதை எடுத்துக்கலாமா? இது அபிக்கு பிடிக்கும்ல? இதுதான் அவனுடைய ஃபேவரட்டான சரக்கு. பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் எப்ப சரக்கு அடிச்சாலும் வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவாரு. ஆமா இல்ல, அவர் அன்னைக்கு வெத்தலன்னு நினைச்சு மணி பிளான்ட் எடுத்து சாப்பிட்டாருல, அப்ப அவர் இதான் குடிச்சிருந்தாரா? சரக்கு அடிச்சாருன்னா அவர் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா தூங்கிடுவாரு. ஓ, அப்போ சொர்க்கத்தை பார்த்துட்டு கனவு காணுவாரு போல இருக்கு. கட்டு, இதை எடுத்துக்கோ. கட்டு, இத அபிகிட்ட நீயே கொண்டு போய் கொடுத்துரு. நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. அது என்னன்னா, அபி என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் என்னதான் கோவமா இருந்தாலும் நான் அவரை நல்லா பாத்துக்கணும் இல்லையா? எனக்கு என்னன்னா, அபி எங்க இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். லைஃப்ல ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும். அது போதும். அதுக்காக தான் நான் அந்த சரக்கை வாங்கினேன். நீ போய் அவர்கிட்ட கொடுத்துரு, சரியா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ளீஸ் இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. அதாவது இதை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு. நீ நேரா போய் அபி கிட்ட கொடுத்துரு. இது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஐ ப்ராமிஸ். யாருக்குமே இது தெரியாது. தேங்க்யூ. இப்பதான் எனக்கு சந்தோஷம். பிரக்யா நினைக்கிறா அபி குடிக்க கூடாதுன்னு. அவன் சரக்க விட்டுறணும்னு. அதனாலதான் குடிக்கிற சரக்குல அவ தண்ணியை கலந்து வச்சிருக்கா. நீ உன்னோட லைஃப்ல நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா நான் இப்ப அபிக்காக கொடுத்து விட்டுருக்கிற சரக்கு அதை முழுமையா கெடுத்துரும். அதுதான் எனக்கும் வேணும். இந்த சரக்கு பாட்டில் தான் உன்னோட ஆரம்பம். இப்ப அபி இந்த சரக்கு அடிச்சானா இதுக்கப்புறம் உனக்கு தூக்கங்கிறதே இருக்காது. இப்ப நான் அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்க பாக்குறியா? எனக்கு ஒழுங்கா சரக்கு கிடைக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. அப்போ எனக்கு தூக்கம் வராத போது நீ எப்படி தூங்கலாம்? நீங்க மறுபடியும் இத பத்தி தான் பேச வந்தீங்கன்னா? நான் அத பத்தி பேச வரல. நான் இன்னொரு விஷயம் பேச வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஏன் உன் மேல கோவமா இருக்கேன்னு. இத நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. இல்ல, நான் சொல்ல வந்தது அது இல்ல. இன்னொரு விஷயத்தால தான் நான் உன் மேல கோவமா இருக்கேன். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கோவமா இருக்கிறது தெரியலன்னா அப்புறம் கோவப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? கோவத்தால நமக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அந்த கோவத்துக்கான அர்த்தம் தெரியணும்ல.
அப்ப நீங்க என்கிட்ட சண்டை போட வந்திருக்கீங்க. நான் சண்டை போட வரல, சண்டைக்கான அர்த்தத்தை சொல்ல வந்திருக்கேன். சிம்பிள். ஆனா சண்டை எப்ப நடந்துச்சு? எப்ப வேணாலும் நடக்கலாம்ல. ஐயோ, நடக்கும்போது அப்ப பாத்துக்கலாம். அட நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசிதான் தீர்த்து வச்சுக்கணும். அப்பதான் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். போன் வருதுல. ஐயோ, என்ன பண்றீங்க? சுஷ்மா ஆண்டியோட போன். நீ என்ன தவிர வேற யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது. நான் பேச வந்தேன்னா நான் தான் பேசுவேன். நான் எதுக்கு உன்கிட்ட வந்தேன்னா நான் ஏன் கோவமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி, ஏன் கோவம் சொல்லுங்க. மறுபடியும் அட நான் என்ன அர்த்தம்? சுஷ்மா ஆண்டிக்கு என்னதான் ப்ராப்ளம்? நேர்ல நம்ம பேசும்போது கூட அவங்க குறுக்கால வந்து நிப்பாங்க. போன்லயே தான் பண்றாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல வரதை தவிர இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப நீங்க ப்ளீஸ் அவங்க கிட்ட என்ன பேச விடுங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்க போது. இப்ப நீங்க போனை கொடுக்கலன்னா நீங்க